திரும்பி பார்க்காம வா. பூர்ணி பாரு, பின்னாடியே வரான் பாரு. நில்லு. வரட்டும், நீ கம்முனு வாடி. பூர்ணி நில்லுன்னு சொல்றல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, பின்னாடியே வராதீங்கண்ணா. நீங்க இங்க எனக்கு அண்ணன் மாதிரி. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கண்ணா. அண்ணனோ கணக்கில் எழுதிக்கிறேன் இப்போ. என்ன இன்னும் வரல? வரும். ஒரு அசாமி எடுக்கணும். என்னதாண்டி அசிங்கமா இல்ல உனக்கு? இப்பதானே ஒரு பொண்ணு உன் அண்ணன்னு சொல்லிச்சு, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணா? லவ் ஃபெயிலியர் தானடா, சோகமா தானே இருக்கணும். லவ் ஃபெயிலியர்னா சோகமா இருக்கணுமா மனுஷன்? ஆமால, சோகமா தானே இருக்கணும். எனக்கு தான் சோகமே வரலையே. இப்ப நான் சோகமா இருந்தா அந்த பொண்ணு வந்து என்ன மாமானா கூட போகுது. மாமான்னு கொடுத்தது வச்சு ஒரு நாள் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன், வாங்கி கிழிச்சு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் அது பின்னாடி கொஞ்சம் சோகமாகவே தெரிஞ்சேன். என் உண்மையான சோகத்தை புரிஞ்சுங்கன்னு அதுவே வந்து என்ன ஒரு நாள் லவ் பண்ணுறேன்னுச்சு. இப்பெல்லாம் அந்த பொண்ணு மாமான் தான் கூப்பிடுது மச்சி. இப்போ நானும் சோகமா இருந்தா பூர்ணிமாவும் என்ன லவ் பண்ணுமா? சோகமாறா ஒரு தலை ராகம். ரயில் பயணத்தின் துணையாய் அவள் வந்தாள், உயிர் பயணத்தின் முடிவாய் அவள் நின்றாள். துயில் நினைவினை மறக்கும் விழி தந்தாள், துயில் நினைவினை மறக்கும் விழி தந்தாள், துயர் கடலினை படைக்கும் நீர் தந்தாள். அவளுக்கு என்ன தெரியும், விடுறி. ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். சரியா? இது சொல்ல தாங்க முடியல. பெண்களை நம்பாதீங்க, காதல் பண்ணாதீங்க. நம்பி நான் போனேங்க, நம்பியதாலே நானும் இப்போ நடு ரோட்டில் நின்னேனுங்க. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. அன்பினில் வாழும் உள்ளம் இது.
ஆணையே இல்லா வெள்ளம் இது ரயில் பயணத்தின் தொடர்பால் நீ நின்றாய் உயிர் பயணத்தின் முடிவாய் நீ நின்றாய். மச்சான் பாடுறது போதும்டா, ஃபீல் பண்ணாத.